தென்னவன் இளங்கோ. அத்தியாயம் 14. முற்றுகை இட்டவள். 3 மாத முற்றுகையை தாங்க முடியும் என்று வீரம் பேசிய கீர்த்தி இனி 3 நாட்கள் கூட தாங்க முடியாது என்பதை கண்டுகொண்டார். அவர்களுடைய சினம் இளங்கோவின் மீது திரும்பியது. கொடும்பாளூர் இளவரசனாமே அவன். சூறாவளியுடன் சேர்ந்த ஊழித்தீயைப் போல அவன் நமது படைகளை பதைபதைக்க வைத்து விட்டானே. கீர்த்தி குறி தவறாது கூரம்பு எய்வதில் பெயர் பெற்றவர். பறக்கும் பறவைகளையும் பாயும் புலிகளையும் புதருக்குள் ஒளிந்துவிட்ட வன விலங்குகளையும் அவருடைய அம்புகள் அனாயாசமாக வீழ்த்தி இருக்கின்றன. அப்படிப்பட்டவர் எத்தனையோ முறை இளங்கோவின் மீது குறிவைத்து அம்புகளை நான் ஏற்றினார். பலன், அந்த இளைஞனோ ஒரு மனித புயல். அவன் ஏறியிருந்த கருப்பு புறவியோ கார்காலத்து மின்னல். மன்னர் மகிந்தருடன் ரகசிய ஆலோசனைகள் நடத்தி அவரை இரவோடு இரவாக எங்கோ ஒரு இடத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டார் கீர்த்தி. எஞ்சி இருந்த வீரர்களையும் அரண்மனை காவலர்களையும் கூட்டி வைத்து கோட்டை மதில்களை காக்கும் ஏற்பாடுகளை மளமளவென்று கவனிக்க தொடங்கினார். மறுநாள் பொழுது புலர்ந்தது. கோட்டை வாயில்கள் திறக்கப்படவில்லை. அகழி பாலம் பொருத்தப்படவில்லை. சாவோடு உறவாடும் போர்க்களத்தின் பயங்கரமான பேரமைதியை கண்டு மலைத்து நின்றது கப்பக்கல்லகம் கோட்டை. காலை இளம் காற்றில் அதன் சோக பெருமூச்சு கலந்திருந்தது. வில்லேந்திய வீரர்களும் தீப்பந்தங்களை சுழற்றி வீசும் தின் தோழர்களும் கோட்டை சுவரில் உச்சியில் வந்து குவியலாயினர். யானைப்படையை முன்னால் அனுப்புவார்கள், தீப்பந்தங்களை வீசி எறியுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார் கீர்த்தி. யானைகளை திருப்பிக் கொண்டு சோழர்களின் சேனையை மிதித்து அழிக்க முற்படும் அல்லவா? ஆனால் ராஜேந்திர மாமன்னர் இதை போன்ற எத்தனை போர்க்களங்களை கண்டவர், எத்தனை கோட்டைகளை வென்றவர். சோழ பேரரசின் குஞ்சர மல்லர்களோ தங்கள் யானைகளை காட்டுக்குள் திருப்பி பெரிய பெரிய மரங்களை வேரோடு பெயர்த்து கொண்டிருந்தனர். கேடயம் தாங்கிய தரைப்படை வீரர்களை அணிவகுத்து அவர்களில் ஒரு பகுதியினரை முன்னால் அனுப்பி வைத்தார். எதிரிகளின் அம்புகள் அவர்கள் மீது பெரும் மழை பெய்ய தொடங்கின. இதையே எதிர்பார்த்திருந்தவர் போல மறுபகுதியினரை பின்னால் அனுப்பி முதல் நாள் போரில் வீழ்ந்துபட்ட சடலங்களை ஒன்று திரட்ட செய்தார். கோட்டை வாயிலுக்கு எதிரே கிடந்த அகழி பகுதியை தூர்ப்பதற்கு இதை தோண்டியவர்களின் சடலங்களே பெரிதும் பயன்பட்டன. சோழ வள நாட்டின் புகழ் உயர்த்த வீர ஸ்வர்க்கம் எய்தியவர்கள் கூட தங்கள் புகழ் உடம்பை கொண்டு சென்று பொய்யுடலை மெய்யான வெற்றிக்கு அடித்தளமாக்கினர். இன்னும் இரு தரப்பிலும் வீழ்த்தப்பட்ட கரிகளையும் பரிகளையும் கூட வீரர்கள் விட்டு வைக்கவில்லை. அனைத்தும் அகழியை நிரப்புவதற்கே உதவின. பிற்பகலுக்குள் கோட்டை கதவுகளை தகர்க்க முடியுமா? வல்லவரிடம் கேட்டார் சக்கரவர்த்தி. ஆம், கோட்டை கதவுகளின் வேல் முனைகளில் பலகைகள் பாய்ச்சி பின்னர் யானைகளை மோதவிட்டு தகர்த்து எரிய வேண்டியதுதான். அகழியை ஒட்டி நின்ற வண்ணம் படையினருக்கு உற்சாகம் ஊட்டி கொண்டிருந்தான் இளங்கோ. யானைகளின் உடல்களை புரட்டுவதற்கு அவ்வப்போது அவனும் கை கொடுத்தான். அவனையே பார்த்துவிட்டு வந்தியத்தேவர் பக்கம் திரும்பினார் மாமன்னர். கொடும்பாளூர் சிறிய வேளாரின் சாகசங்களை நான் கண்டதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். பூதி விக்ரமகேசரியின் பராக்கிரம செயல்களையும் என் தந்தையார் கூறியிருக்கிறார். இளங்கோவை நேற்று நான் களத்தில் கண்டபோது அவர்களையெல்லாம் நினைத்து கொண்டேன் என்றார். ஆமாம், பொறுப்பை கொடுத்தவுடன் போர்க்களத்தையே தனதாக்கி கொண்டு விட்டான் என்றார் வல்லவரையர். சரி, நீங்கள் இருந்து கவனியுங்கள், நான் பின்புற கோட்டை வாசலின் நிலைமையை பார்த்து வருகிறேன். 50 யானைகளுடன் ராஜேந்திரர் கோட்டையின் மேற்கு வாயிலை நோக்கி புறப்பட்டார். அவர் புறப்பட்டு சிறிது நேரத்துக்கெல்லாம் கிழக்கு வாயிலை நாடி நூற்றுக்கணக்கான யானைகள் வேருடன் பிடுங்கிய மரங்களோடு விரைந்தன. மதில் மேல் நின்ற ரோகணத்து வீரர்கள் தீப்பந்தங்கள் யாவற்றையும் முன்னரே எரிந்துவிட்டமையால் அம்புகளையே நம்பும் நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். தூர்க்கப்பட்ட அகழி மீது அழுத்தமான பாதை உருவாகியது. வீரர் கூட்டம் விரைந்தோடி நூல் எணிகள் வீசி கோட்டை மேல் ஏறியது. இறந்து விழுந்தவர்களை திரும்பி நோக்க பொழுதில்லை. கோட்டை காவலர்களை கொன்று குவித்த பிறகு அகழி பாலத்தையே மேல் இருந்து இறக்கிவிட்டார்கள் சோழ நாட்டு வீரர்கள். கதவுகளில் வேல் முனைகள் மழுங்கப்பட்டன. மரப்பலகைகள் பொருத்தப்பட்டன. பாய்ந்தன ஈழ நாட்டு வேழங்கள். பாய்ந்தனர் தமிழ்நாட்டு காளைகள். மத்தகங்களால் களிறுகள் மோத மரத்தூண்களால் காளைகள் மோதினார்கள். மத்தகம் மதம் சொரிய சிறு கண்கள் செந்நீர் பாய்ச்ச தந்தங்கள் முத்துதிர்க்க பொடி பொடியாக சிதறி வீழ்ந்தன கப்ப கல்லகம் கோட்டை கதவுகள். வீரர்களின் வெற்றி ஆரவாரத்தை இனி செவி மடுக்க முடியுமா? அவர்களது ஆனந்த வெள்ளத்துக்கு இனி அணையிட முடியுமா? வாழ்க தமிழ் திருநாடு, வாழ்க புலிக்கொடி, வெல்க வேந்தையின் மைந்தன். இளங்கோவின் கரிய நிற புறவி தன் பிடரியை சிலிர்த்து கொண்டு 4 கால் பாய்ச்சலில் உள்ளே தாவியது. அவனை பின்பற்றியது சிறு சூறாவளி படை. நேரே அரண்மனை வாயிலுக்கு சென்று எதிர்த்தோரை மடக்கிவிட்டு உள்ளே சென்றான் இளங்கோ.
அரசு சபை காலியாக கிடந்தது. மந்திர ஆலோசனை சபை மண்டபத்தில் யாரையுமே காணோம். மேல் மாடத்திலும் ஆள் அரவமில்லை. எங்கே மன்னர்? மகா வீரர் என்று பெயர் பெற்ற அந்த கீர்த்தி எங்கே? அரண்மனைக்கு 10 பாக தொலைவில் அந்தப்புற மாளிகை தனியே தென்பட்டது. அதை சுற்றிலும் பலமான பாதுகாவல் படை நின்றதால் மன்னர் மகிந்தர் அங்கே இருக்கக்கூடும் என்று நினைத்தான் இளங்கோ. அவனுடைய வீரர்கள் காவலர்களை வளைத்து கொள்ளவே அவன் மட்டிலும் உள்ளே நுழைந்தான். முன் வாயிலை கடந்தவுடன் உள் வாயிலின் முன்னே ஒரு உருவம் நிற்பதை கண்டான் இளங்கோ. அன்றைக்கு அவன் மீது வாள் எறிந்த அதே சிறுவன். அவனுடைய துடுக்கும் மிடுக்கும் அப்படியே இருந்தன. இடக்கரத்தில் கேடயமும் வலது கரத்தில் சிறு வாளுமாக போர்க்கோலத்தில் நின்று கொண்டிருந்தான். 15 வயது சிறுவனான அவனை அன்போடு தழுவிக்கொண்டு தட்டி கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது இளங்கோவுக்கு. ஆனால் சிறுவனின் முகத்திலோ குரோதம் குமரி கொண்டிருந்தது. அன்போடு தழுவிக்கொள்ளலாம் என்றால் அந்த அன்பு நெஞ்சத்தின் ஆழத்தை தன் உடைவாளால் அளந்து பார்த்து விடுவான் போல் இருக்கிறதே. தம்பி, உனக்கு தமிழ் தெரியுமா? மன்னர் எங்கே? அரசர் இங்கு இருக்கிறாரா? கேட்டான் இளங்கோ. மன்னரை ஏன் தேடுகிறாய் என்று கத்தினான் சிறுவன். இதோ அவர் மகன் இருக்கிறேன். உன் வீரத்தை என்னிடம் காட்டு பார்ப்போம். மின்னலென பாய்ந்து இளங்கோவின் மூக்கு நுனியை தொட்டது சிறுவனின் உடைவாள். ஒரு சொட்டு செவ்வி ரத்தம் அங்கே பவளம் போல திரண்டது. விளையாட்டு பிள்ளையா? வினையாற்றும் சிறுவனா? இளங்கோவேலுக்கு சிறிது நேரம் அவனோடு வீர விளையாட்டு விளையாடி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. வாட்கள் மோதின, கேடயங்கள் உராய்ந்தன. இளங்கோவேல் அவனுக்கு சிரிப்பு மூட்டுவதற்காக பலவித வேடிக்கைகள் செய்து காட்டினான். ஆனால் விளையாட்டு வினையாகி வேடிக்கை காட்டியவனுக்கே விபத்தை தேடி தரும் போல தோன்றியது. வயதுக்கு மீறிய வாட்பயிற்சி சிறுவனுக்கு. சிரிப்பா காட்டுகிறாய்? சிதைத்து விடுகிறேன் பார் உன் தலையை என்று கூறி வாள் சுழற்றினான். விளையாட இனி நேரமில்லை. அவன் வாளை தட்டிவிட்டு தன் வாளையும் சொருகி கொண்டு அவனை எட்டி பிடிப்பதற்காக ஓடினான் இளங்கோ. சிறுவனின் கால்கள் அசுர பலம் பெற்று முன்னே ஓடத் தொடங்கின. அங்கும் இங்கும் போக்கு காட்டிவிட்டு மிக சாதுரியமாக விரைந்தான் அவன். சிரிப்பும் பழிப்பும் இப்போது சிறுவனிடமிருந்தே கிளம்பின. என்ன, என்னையா பழிக்கிறாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார். கோபத்தோடு இளங்கோ அலறி மேலே விழுந்து பற்றி இழுக்க போனான். படார் என்ற சத்தத்துடன் இளங்கோவின் வலது பக்கம் இருந்த அறை கதவு திறந்தது. அவன் திடுக்கிட்டு திரும்பி பார்ப்பதற்குள் வளைக்கரம் ஒன்று விரைந்து வந்து அவன் வலது கரத்தை பற்றியது. அவனை இப்போது என்ன செய்து விடுவீர்களாம் என்று கேட்டுக்கொண்டே இளங்கோவின் குறுக்கே வந்து நின்று வழிமறித்தாள் ஒரு பெண். பிடித்திருந்த கரம் மென் தளிர்கரம்தான். ஆனால் பிடியோ இரும்பு பிடி. சிறுவன் மீது அவனை பாய விடாமல் வளைத்து நின்று முற்றுகையிட்டாள் அவள். இளங்கோவிற்கு பேசுவதற்கே நான் எழவில்லை. இதுதான் தமிழ்நாட்டு வீரமோ? உங்களுடைய வீரத்தை காட்டுவதற்கு இந்த பச்சை பாலகன்தான அகப்பட்டான்? இப்போது நான் தான் உண்மையில் அகப்பட்டு கொண்டு விழிக்கிறேன் என்று சொல்ல தோன்றியது அவனுக்கு. ஆனால் எப்படி சொல்வது என்று விளங்கவில்லை. அவளோ தன் வேல் விழிகளால் அவனை சுட்டெரிக்கிறாள். அன்றைக்கு தூதுவனாக வந்தபோது அவனை துரத்தி வந்த அதே வேல் விழிகள் நேருக்கு நேர் நின்று அவனை இப்போது தொலைத்து எடுக்கின்றன. இளங்கோ அப்பழுக்கற்ற வீரன்தான் என்றாலும் அவளை ஏறிட்டு பார்க்கும் துணிவு அவனுக்கு ஏற்படவில்லை. தன்னுடைய கரத்தை விடுவித்துக் கொள்ளும் சக்தியும் அவனிடம் இப்போது கிடையாது. அவன் செயல் இழந்து போய் நின்றான். சொல்லுங்கள், இதுதான் தமிழ்நாட்டு வீரமா? மன்னித்து கொள்ளுங்கள் என்று தடுமாறினான் இளங்கோ. எங்கள் நாட்டு பெண்களுக்கு உங்களை போல இவ்வளவு துணிவு கிடையாது. பிடியை சிறிது தளர்த்துகிறீர்களா? பின்னால் திரும்பி பார்த்துவிட்டு அந்த சிறுவன் அங்கே இல்லை என்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டு அவன் கரத்திலிருந்து தன் கரத்தை எடுத்தாள் அவள். கலகலவென்று அவள் சிரித்த சிரிப்பொலியோடு அவளுடைய வெண்முத்து பல் வரிசை மல்லிகை மனம் சிந்தியது. அந்த கிறக்கத்திலிருந்து அவன் விடுபட்டு சுய நினைவு பெறுவதற்குள் அவனை இதுவரையில் அலைக்கழித்த வீரச் சிறுவன் எங்கோ ஓடி மறைந்துவிட்டான். ஒவ்வொரு இடமாக இளங்கோ தேடிவிட்டு ஏமாந்த போதும் அந்த வேல் விழியால் ஒவ்வொரு முறையும் சிரிப்பை உதிர்த்து பரிகசித்தாள். இவளுக்கு பயமே கிடையாதா? அச்சத்தையே அறியாதவளா இவள்? அவளிடம் திரும்பி வந்து எங்கே அந்த சிறுவன் என்று சினத்தோடு கேட்டான் இளங்கோ. அதற்கும் அவளுடைய மறுமொழி ஒரு மோகன சிரிப்புத்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 15. பெண்ணா இவள்? கப்பகல்லகம் கோட்டை கலகலத்து விட்டது. முற்றுகை முறிந்து விட்டது. முடிமன்னர் மாயமாய் மறைந்து போனார். அரண்மனையோ அலறி தவிக்கிறது. இந்த நிலையில் வெற்றி கொண்டு விட்ட வேற்று நாட்டு இளைஞனின் முன்பு நின்று கொண்டு கலகலவென்று அலட்சியமாக சிரிக்கிறாள் ஒரு இளம்பெண். இத்தனை துணிவு அவளுக்கு எங்கிருந்து வந்தது? இவள் என்ன பெண்தானா?
வியப்படைய வேண்டிய இளங்கோ அவளை கண்டு வெறுப்படைந்தான், வேதனையுற்றான். மன்னர் மகிந்தரை தேடி பிடித்து மாமன்னரின் முன்பு நிறுத்துவதற்காக ஓடோடி வந்தவன் அவன். மன்னரைத்தான் காண முடியவில்லை, மைந்தனையாவது கைப்பற்றி இருக்கலாமே. வினையாற்ற வந்த இடத்தில் அந்த சிறுவனுடன் விளையாட்டியதற்கு சேச்ச, பெருத்த அவமானம் என்று தன்னையே நொந்து கொண்டு தனக்கு எதிரில் நின்றவளை ஏறிட்டு பார்த்தான். அவளுடைய இதழ் கோணத்தில் நெளிந்த சிரிப்பில் சூடு அவன் ஆத்திரத்தை கிளறிவிட்டது. இந்த சாகசக்காரி மட்டிலும் என் கரத்தை பற்றி தடுத்து நிறுத்தி இருக்காவிட்டால்? எங்கே அவன் என்று அவளிடம் உருமினான் இளங்கோ. அவன் இருப்பிடத்தை சொல்லிவிடு, இல்லாவிட்டால் நான் உன்னை சும்மா விடப் போவதில்லை. ஓ, என்னையா கேட்கிறீர்கள்? நன்றாய் தேடி பாருங்கள், அவன் கிடைக்காவிட்டால் நானும் உங்களை லேசில் விடப்போவதில்லை. அவளிடம் கேட்டு பயனில்லை என்பதை கண்ட இளங்கோ தன்னை ஏமாற்றிவிட்டு சென்ற சிறுவனை தேடி அங்கும் இங்கும் அலைந்தான். ஆனால் அவன் கிடைக்கவில்லை. பிறகு மேல் மாடத்துக்கு செல்லும் பாதையில் ஏதோ காலடி சத்தம் கேட்டதால் தயங்கி நின்றான். மாடத்துக்கு செல்லும் கதவு உட்புறம் தாளிடப்பட்டிருந்தது. கதவு இடுக்கில் காது கொடுத்து கேட்டான். சந்தேகமில்லை, யாரோ பறக்க பறக்க மேலே ஓடிக்கொண்டிருந்தார்கள். சுற்றுமுற்றும் தேடி மூலையில் கிடந்த ஒரு இரும்பு உலக்கையை எடுத்து கொண்டு வந்தான். வேறி கொண்டவனைப் போல கதவில் மோதி அதை இரண்டாக பிளந்தான். வாயிலுக்குள் அவன் நுழைந்த மறு வினாடியில் அந்த பெண்ணின் உருவமும் அதற்குள் தலை கொடுத்தது. இளங்கோவுக்கோ எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. இங்கே எதற்காக வருகிறாய் என்று கத்தினான். அவள் பதில் அளிக்காமல் அவனை முந்திக் கொண்டு மேலே வேகமாக சென்றாள். பெண்ணை பார், பெண்ணை, மறுபடியும் என்னை தடுக்க வந்துவிட்டாள். நீங்கள் ஒன்றும் என்னை பார்க்க வேண்டாம், பையனை பார்த்து தேடுங்கள். அவன் அதை காதில் போட்டுக்கொள்ளாமல் அவளை ஒதுக்கி தள்ளிவிட்டு படிகளில் பாய்ந்தான். படிகளில் இப்போது யாரையும் காணவில்லை. அதன் மேல் பக்கத்து கதவு வெளிப்புறம் தாளிடப்பட்டிருந்தது. அந்த இரும்பு உலக்கையை கையோடு எடுத்துக்கொண்டு வந்திருக்க கூடாதா? சே, சுட்டெரித்து விடுவதைப் போல அவளை நோக்கினான் இளங்கோ. கோபித்து கொள்ளாதீர்கள், இருங்கள், நானே கீழே இறங்கி சென்று அந்த உலக்கையை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றாள் அவள். மறுகணம் அவள் கால்களின் சிலம்பொலி கலகலவென்று நகைத்து மறைந்தது. போனவள்தான், வேண்டுமென்றே தாமதம் செய்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட அவனுக்கு வெகு நேரமாகவில்லை. 2 எட்டுக்களில் பாதி படிகளை தாண்டிவிட்டான். அப்போது அவன் எதிரில் உலக்கையை தூக்க முடியாமல் சுமப்பவளை போல பாவனை செய்து கொண்டு வந்து சேர்ந்தாள் அவள். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நின்றாள். அத்தனையும் சாகசம், வெடுக்கென்று அவளிடம் இருந்து பிடுங்கி, அத்தனையும் நடிப்பு, அத்தனையும் வேஷம், அத்தனையும் பொய் என்று சொல்லிக்கொண்டே மடார் மடார் என்று கதவில் சாத்தினான். அவளுடைய தலையை பிளப்பதாக நினைத்து கொண்டு கதவை பிளக்க முயன்றான். நிறுத்துங்கள், போனால் போகிறது என்று உதவி செய்ய வந்தால் என்னை திட்டவா செய்கிறீர்கள் என்று அவன் கவனத்தை திருப்ப முயன்றாள் அவள். நான் ஒன்றும் உங்களைப் போல முரட்டு ஆண் பிள்ளை இல்லை, அதை ஒற்றை கையால் தூக்கி கொண்டு ஓடி வருவதற்கு. முதலில் நீ இங்கிருந்து போய்விடு என்று சீறினான் இளங்கோ. அப்போது என்னை தடுத்தாய், இப்போதும் என்னிடம் பேச்சு கொடுத்து தடுக்க பார்க்கிறாய். கோபத்தில் கதவோடு கதவாக சேர்த்து உன்னையும் நொறுக்கி தள்ளிவிடுவேன். போய்விடு. ஆனால் அவள் போகவில்லை. கதவு கலகலத்து விழுந்தது. மேல் மாடத்தில் திறந்த வெளியை தொடும் பாதை அது. விரைந்து ஓடி மாடத்தின் கைப்பிடி சுவருக்கு வந்து கீழே எட்டி பார்த்தான். அங்கே ஒரு நூல் ஏணி தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் கீழ் நுனி வரையில் இறங்கிவிட்ட சிறுவன் இளங்கோவை கண்டவுடன் பதறி போய் கீழே குதித்தான். தரையில் நின்று கொண்டு மேலே பார்த்து பழிப்பு காட்டினான். இளங்கோவின் நெஞ்சு குமுறியது. குத்து வாளெறிந்து அவனை நொடி பொழுதில் குற்றுயிர் குலை உயிராக்கி விடலாம். மகா பாவம், பெண்கள், குழந்தைகள், முதியவரை துன்புறுத்துவது வீரனின் லட்சணம் அல்லவே. நல்ல வேளை, புலிக்கொடி தாங்கிய சோழ நாட்டு குதிரை வீரன் ஒருவன் அந்த சிறுவனை நோக்கி தன் குதிரையை திருப்பி கொண்டு வந்தான். சிறுவனோ முதலில் தயங்கினான். பிறகு அந்த வீரன் அவனிடம் ஏதோ சொல்லவே தானாக சென்று குதிரையின் அருகில் நின்றான். அவனை குதிரையில் ஏற்றி தனக்கு பின்னால் அமர்த்தி கொண்டு மாடத்தின் உச்சியை திரும்பி பார்த்தான் வீரன். வீரனின் முகம் இளங்கோவுக்கு சரியாக தெரியவில்லை. பல்லாயிரக்கணக்கான சோழ நாட்டு குதிரை வீரர்களில் அவனும் ஒருவன் போலும். சேவகா என்று கூவி அழைத்து சிறுவனை நேரே அரண்மனைக்கு கொண்டு போ, சாமந்த நாயகர் வல்லவரையரிடம் சேர்ப்பிக்க சொல் என்று கட்டளையிட்டான். மகிந்தரின் மகன் அந்த சிறுவன் என்பதையும் தெரிவித்தான். சித்தம் இளவரசே என்று அடித்தொண்டையால் கத்தினான் குதிரை வீரன். அவனுடைய குரலை கேட்டவுடன் இளங்கோவிற்கு அருகில் நின்றவள் தனக்குள் சிரித்து கொண்டாள். குதிரை மீது அமர்ந்திருந்த சிறுவன் அந்த பெண்ணிடம் கை காட்டி நீயும் வா என்று தன் தாய்மொழியில் கூவி அழைத்தான். அவள் அதற்கு பதில் அளிக்கவில்லை. பயத்துடன் தன் இடது கையால் வாயை பொத்திக் கொண்டு நீ போ, என்னை கூப்பிடாதே என்று சொல்வது போல சைகை காட்டி துரிதப்படுத்தினாள்.
குதிரை வீரன் உடனே கிளம்பவில்லை. கடிவாளத்தை இறுக்கி பிடித்து கொண்டே மேலே நின்ற பெண்ணை ஏறிட்டு பார்த்தான். இளங்கோவுக்கு கோபம் வந்துவிட்டது. பெண்ணின் அழகை கண்டு ரசிக்கும் நேரமா இது? சோழ நாட்டு வீரனா இப்படி செய்கிறான்? தன் அருகில் அவள் நிற்பதைக் கண்டு ஏதேனும் ஐயம் எழுந்து விட்டதா அவனுக்கு? விரைந்து போ என்று பதறினான் இளங்கோ. பிறகு தன் அருகே நின்றவளை நோக்கி, தயவு செய்து நீ கீழே போக மாட்டாயா என்று கெஞ்சுவது போல கேட்டான். அப்படி அவன் கேட்ட சமயத்தில் அவளுடைய கரங்கள் அவனுக்கு தெரியாமல் நூல் ஏணியை மாடத்திலிருந்து கழற்றி கீழே நழுவ விட்டு கொண்டிருந்தன. அதை கவனிக்காத இளங்கோ அங்கிருந்து திரும்பி நடக்கவே அவளும் அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே அவனை பின்பற்றினாள். 2 பாக தூரம் இருவரும் நடந்திருப்பார்கள். திடீரென்று அவனை பார்த்து கலகலவென்று நகைத்தாள் அவள். விடாமல் சிரிக்கத் தொடங்கினாள். ஏன் இப்படி சிரிக்கிறாள் என்று அவனுக்கு விளங்கவில்லை. பித்து பிடித்த பெண்ணோ என்னவோ. எதற்காக சிரிக்கிறாய் கேட்டான் கோபத்தோடு. ஏன், உங்கள் சோழ நாட்டு பெண்களுக்கு அழத்தான் தெரியுமா? இளங்கோவுக்கு எரிச்சல் ஒருபுறம், வியப்பும் திகைப்பும் மறுபுறம். அலறி புடைத்து கொண்டு அழுது புலம்ப வேண்டிய நேரத்தில் இவளால் எப்படி சிரிக்க முடிகிறது? யார் நீ? சொல்லட்டுமா? நான் இந்த அரண்மனை பணிப்பெண். இப்போது உங்களிடமிருந்து தப்பி சென்றிருக்கிறானே அந்த இளவரசனை வளர்ப்பவள். இளங்கோவின் உச்சி தலையில் அவள் இரும்பு உலக்கையை சுழற்றி வீசியது போல் இருந்தது. என்ன? நீ என்ன சொல்கிறாய்? என்னிடமிருந்து இளவரசன் தப்பி சென்று விட்டானா? சூறாவளியென சுழன்று மாடத்து சுவர் அருகே போய் நின்றான் இளங்கோ. கீழே குனிந்து பார்த்தான். வலது கைப்புறம் இருந்த அரண்மனை பக்கம் நோக்கினான். குதிரை வீரனையோ அந்த சிறுவனையோ அந்த பக்கத்தில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காணவில்லை. அதோ அங்கே பாருங்கள். அவனுடைய இடது கைப்புறம் சுட்டி காட்டினாள் அவள். கோட்டை மதிலின் பின்புறத்து வாயில் தொலை தூரத்தில் தெரிந்தது. அந்த வாயிலும் இதற்குள் திறக்கப்பட்டு விட்டதால் அங்கு ஒரே கூட்டமும் குழப்பமுமாக தோன்றியது. சிறுவனை ஏற்றி கொண்டிருந்த குதிரை வீரன் அந்த கூட்டத்துக்குள் புகுந்து வெளியேறி கொண்டிருந்தான். நொடி பொழுதில் முற்றிலும் மறந்தே போய்விட்டான். அவளை திரும்பி நோக்கி, யார் அவன் என்று கர்ஜித்தான் இளங்கோ. ஏன், சோழ நாட்டு வீரன் என்று அவனுடைய உடையையும் கொடியையும் பார்த்தால் விளங்கவில்லையா என்று அவனையே திருப்பி கேட்டுவிட்டு, நகரத்துக்கு புதியவனாக இருப்பதால் அரண்மனை இருக்குமிடம் தெரியாமல் அலைகிறான் போலும் என்றாள். நன்றாக ஏமாற்றிவிட்டாள் என்பதை கண்டு கொண்ட இளங்கோ இறங்கி சென்று அந்த வீரனை துரத்துவதற்காக துடித்தான். படிகளில் இறங்கி சுற்றி வளைத்து கொண்டு ஓடுவது என்றால் தாமதமாகும். மாடத்து சுவரில் தொங்கிய நூலேணியை தேடினான். அதை அங்கே காணவில்லை. எங்கே நூலேணி? என்னை கேட்கிறீர்கள்? சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் அந்த பெண். பிறகு அவனோடு சேர்ந்து தேடுவதை போல தேடிவிட்டு, அதோ பாருங்கள் கீழே கிடக்கிறது என்று தரையை சுட்டிக்காட்டினாள். நான் போய் எடுத்துக்கொண்டு வரட்டுமா என்று கூறிக்கொண்டே மாடி படிகளில் இறங்கி ஓடுவதற்கு சித்தமானாள். இவளை சித்திரவதை செய்து இந்த மாடத்தின் மீதிருந்தே கீழே தூக்கி எறிந்தால் என்ன? செய்வதையெல்லாம் செய்துவிட்டு இவளும் தப்பி ஓட பார்க்கிறாளா? ஓடத் தொடங்கி அவளை இளங்கோ தாவி சென்று பற்றினான். எந்த கரத்தினால் அவனை பிடித்து நிறுத்தி சிறுவனை தப்ப விட்டாளோ அந்த கரத்தை பிடித்து அவளை பரபரவென்று படிக்கட்டுகளில் இழுத்து கொண்டு வந்தான். அவள் எழுப்பிய கூக்குரலையும் போட்ட கூச்சலையும் அவன் பொருட்படுத்தவில்லை. கீழே வந்து எந்த கூடத்துக்குள்ளிருந்து அவள் வெளிப்பட்டாலோ அதே கூடத்துக்குள் தள்ளி வெளியே தாழிட்டான். கூடத்தில் ஏற்கனவே சில பெண்கள் அழுது புலம்பி அரற்றி கொண்டிருந்தார்கள். தேம்பலுக்கு இடையில் வேறொரு பெண்மணியின் குரல் மெல்ல எழுந்தது. ரோஹிணி, வந்தாயா மகளே? காசிபன் எங்கே? இந்த கிராதகர்களின் கண்ணில் நீ பட்டுவிடக்கூடாது என்று கூறினால் கேட்கவே மாட்டேன் என்கிறாயே. மேற்கொண்டு இளங்கோ அங்கே நிற்கவில்லை. வீரர்கள் சிலரை அழைத்து, இந்த கூடத்தை சுற்றிலும் பலமான காவலுக்கு ஏற்பாடு செய்யுங்கள், 50 வீரர்களை நிறுத்தி வையுங்கள் என்று கட்டளையிட்டுவிட்டு வெளியில் விரைந்து சென்றான். அவனுடைய கருப்பு குதிரை கப்பக்கல்லகம் அரண்மனையின் பின்புறத்து கோட்டை வாயிலை குறிவைத்து பாய்ந்து சென்றது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 16. மாயமோகினி. இளங்கோவின் குதிரை கோட்டை வாயிலை நெருங்குவதற்கு முன்பே அதை நன்றாக இழுத்து மூடிவிட்டிருந்தார்கள். வல்லவரையர் வந்தியத்தேவர் நெருப்பு பொறி பறக்கும் கண்களோடு அங்கு நின்று கொண்டு வீரர்களுக்கு பற்பல விதமான கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். ஓடுங்கள், அரண்மனையின் எல்லா வாயில்களையும் மூடச் சொல்லுங்கள் என்றார் சிலரிடம். எதிரிகள் எங்கு தென்பட்டாலும் அவர்களை வளைத்து கொண்டு காவலில் வையுங்கள் என்றார் இன்னும் சிலரிடம். நிலவரி பாதைகள், ரகசிய வழிகள், தப்பி செல்வதற்கான மார்க்கங்கள் எங்கேயாவது தென்படுகின்றனவா என்று தேடி பாருங்கள் என்றார். வல்லவரையரிடம் நெருங்கி பேசுவதற்கே அச்சமாக இருந்தது இளங்கோவுக்கு.
நெருக்கடி மிகுந்த இந்த நேரத்தில் வாயில் கதவுகளை திறக்கச் செய்வாரா அவர்? வீரர்களின் மத்தியில் புகுந்து தயங்கிக் கொண்டே போய் அவர் முன்னால் குதிரையிலிருந்து கீழே இறங்கினான். நீ எங்கு இங்கு வந்தாய்? வியப்புடன் கேட்டார் வல்லவரையர். மகிந்தரின் மகனை யாரோ குதிரை மீது தூக்கி வைத்துக்கொண்டு இந்த வழியாக சென்றார்கள். நம்முடைய வீரன் என்று நம்பி ஏமாந்து போய்விட்டேன். வாயிலை திறந்துவிட சொல்கிறீர்களா? கேட்டான் இளங்கோ. இதற்காக இந்த வேளையில் நீ அரண்மனையை விட்டு வெளியே கிளம்பலாமா? உடனே திரும்பிப்போ. அரண்மனை, அந்தப்புறம், அரச மாளிகைகள் எல்லாவற்றையும் நீதான் கவனித்து கொள்ள வேண்டும். தயங்கிய வண்ணம் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் இளங்கோ. எதற்காக நிற்கிறாய்? அரண்மனைக்கு போ, இதோ நானும் வந்து விடுகிறேன் என்றார் வல்லவரையர். தாத்தா, என் கண் எதிரில் அவன் தப்பிவிட்டான். அவனை எப்படியாவது பிடித்து கொண்டு திரும்புகிறேன். வாயிலை சற்று திறக்க சொல்லுங்களேன் என்று கெஞ்சினான் இளங்கோ. மன்னரே தப்பி ஓடிவிட்டார் என்று செய்தி வந்திருக்கிறது. அவருடைய மகனுக்காக கவலைப்படுகிறாயே என்று வருத்தத்துடன் சிரித்தார் வந்தியத்தேவர். பிறகு, இதோ பார், இந்த ரோகணமே ஒரு பெரிய எலிவளை. ஒளிந்து கொள்வதும் மறைந்து கொள்வதும் இந்த நாட்டுக்கு புதிதல்ல. மெதுவாக அவர்களையெல்லாம் தேடி நாம் பிடித்து கொள்ளலாம். வா, இப்போது நாம் போய் மற்றவர்களும் மறைந்து கொள்ளாமல் பார்த்து கொள்வோம். இளங்கோவால் வல்லவரையர் சொல்லை மீற முடியவில்லை. இருவரும் ஒன்றாகவே திரும்பினார்கள். அரண்மனைக்குள் நூற்றுக்கணக்கான வீரர்கள் நுழைந்து எங்கெல்லாம் சோதனையிட்டு பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் சோதனையிட்டு கொண்டிருந்தனர். ஒவ்வொரு இடமாக சென்று எதையோ தேடி பார்ப்பதில் முனைந்திருந்தனர். தாத்தா, இப்போது எதை தேடுகிறார்கள் இவர்கள்? நாம் எதற்காக இங்கே படையெடுத்து வந்தோமோ அதைத்தான் தேடுகிறார்கள். ஓ, மணிமுடி தேடும் படலமா என்று கேட்டுவிட்டு வாய்விட்டு சிரித்தான் இளங்கோ. ஏன் தாத்தா, ஓடி ஒளிந்து கொண்ட மகிந்தர் அதை எப்படி இங்கே வைத்துவிட்டு போயிருப்பார்? மனிதர்களை ஒளித்து வைக்கவே மலைக்குகைகள் நிறைந்த இந்த நாட்டில் மணிமுடிக்குத்தானா சிறிய இடம் கிடைக்காது? தாங்கள் முன்பு என்னிடம் அப்படித்தானே கூறினீர்கள்? தேடி பார்த்துவிட வேண்டியது நம்முடைய கடமை என்றார் வந்தியத்தேவர். எங்கேதான் அதை வைத்திருக்கிறார்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. கோட்டைக்கு வெளியில் இருப்பதை விட அரண்மனைக்குள் வைத்திருந்தால் அதுவே அதிக பாதுகாப்பாகும் என்று அவர் நினைத்திருக்கவும் இடம் உண்டு அல்லவா? எனக்கு என்னவோ அது இங்கே இருக்கும் என்று தோன்றவில்லை. தேடி பார்ப்பதிலும் தவறில்லை இளங்கோ என்று கூறிய வல்லவரையர், வா, இவர்கள் இங்கே தேடிக்கொண்டிருக்கட்டும், நாம் அதற்குள் அந்த புறத்தில் போய் தேடி பார்த்துவிட்டு வருவோம் என்று அவனை அழைத்தார். அந்த புறம் என்ற சொல் இளங்கோவின் செவிகளில் விழுந்தவுடன் 1000 தேள்கள் அவனை ஒன்றாக கொட்டின. அந்த புறத்துக்குள் எந்த முகத்தை வைத்து கொண்டு நுழைவது? அந்த பெண்ணின் முகத்தில் இனி எப்படி போய் விழிப்பது? கையும் களவுமாக கள்வனை பிடிப்பது போல அந்த சிறுவனை பிடித்து கொண்டு வந்திருந்தால் அவள் முன்பு தன் வீரத்தை நிலைநாட்டியிருக்கலாம். வெறும் கையுடன் அங்கே போய் நின்றால் அவள் புருவங்கள் நெறிய வேல் விழிகளால் ஏளனமாக என்னை பார்ப்பாள். பார்த்து கொண்டே கேலி சிரிப்பு வேறு சிரிப்பாள். அந்த கண்களின் ஏளனத்தையும் முத்துப்பல் வரிசையின் கேலி சிரிப்பையும் எப்படி பொறுத்து கொள்வது? வேகமாக முன்னால் நடந்து கொண்டிருந்த வந்தியத்தேவர் இளங்கோ தன்னுடன் வராததைக் கண்டு தயங்கி நின்று திரும்பினார். அவன் கைகளை பிசைந்து கொண்டு நிற்பதைக் கண்டார். என்ன இளங்கோ இது? தாங்கள் மாத்திரம் போய் வாருங்கள் தாத்தா, எனக்கு அங்கே வருவதற்கு பிடிக்கவில்லை. உன்னை யாரும் அங்கே பிடித்து வைத்து கொள்ள மாட்டார்கள், வா. பரபரவென்று அவனுடைய கரத்தை பற்றி இழுத்து கொண்டு போனார் வல்லவரையர். அவன் தயங்கி தயங்கி சென்றது அவருக்கு வியப்பை தந்தது. காரணத்தை சொல், விட்டுவிடுகிறேன் என்றார். மென்று விழுங்கி கொண்டு மேலும் கீழும் விழித்து கொண்டு நடந்தவற்றை விவரமாக கூறினான் இளங்கோ. தன்னுடைய கரத்தை பற்றி தடுத்துவிட்ட பெண்ணின் மீது அவனுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. தாத்தா, எனக்கு இருக்கும் கோபத்தில் இப்போது நான் மட்டும் அவளை பார்த்தால் 2 துண்டாக வெட்டி போட்டுவிடுவேன். வேண்டாம், நீங்கள் மட்டும் போய் வாருங்களேன். கிழவருடைய கடை கண்கள் குமரனின் முகத்தில் பதிந்து கேலி சிரிப்பு சிரித்தன. பெண்ணை கண்டு அஞ்சும் அளவுக்கு நீ கோழையா? நமக்கு வேண்டியது மணிமுடிதான், வா போகலாம் என்று அவனை அழைத்து கொண்டு போனார். அந்த புறத்தில் ஒரு கூடத்தை சுற்றிலும் 50 வீரர்களுக்கு மேல் காவல் நிற்பதை கண்டவுடன் அவருக்கு திகைப்பு ஏற்பட்டது. இதென்ன இளங்கோ, பாவம், பெண்களை வீணாக பயமுறுத்துவதற்கா இப்படி செய்திருக்கிறாய்? பெண்களுக்கு இடையில் ஒரு பேயும் இருக்கிறது தாத்தா. நான் உங்களிடம் கூறினேனே, அவள் பெண்ணே அல்ல, மாய மோகினி, பிசாசு. தாழிடப்பட்டிருந்த கதவை திறந்து கொண்டு இருவரும் கூடத்துக்குள் நுழைந்தார்கள். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இளங்கோ தாத்தா என்று அலறினான். அலறிவிட்டு அங்கும் இங்கும் ஓடினான். மூளை முடுக்குகள் எல்லாம் சென்று ஆராய்ந்தான். அவனுடைய பதற்றத்தின் காரணம் விளங்கவில்லை. அறைக்குள்ளே 3 பெண்கள் இருந்தார்கள். அவர்களுடைய முகங்களை நன்றாக உற்று உற்று பார்த்தான் இளங்கோ. பிறகு வெளியே ஓடி காவல் காத்து கொண்டு நின்றிருந்தவர்களிடம் கேட்டான். அறைக்குள்ளிருந்து பெண் ஒருத்தியை காணவில்லையே, எங்கே அவள் என்று.
கண்ணிமைக்காமல் காத்து நிற்கிறோம் இளவரசே. யாரும் இந்த கூடத்தை விட்டு வெளியில் வரவில்லை. என்ன என்று திகைத்து போனான் இளங்கோ. அந்த மாய மோகினி மாயமாய் மறைந்து விட்டாள் தாத்தா. இளங்கோவின் தலை ஏற்கனவே சுற்றத் தொடங்கிவிட்டது. இப்போது அத்துடன் வந்தியத்தேவரின் தலையும் சேர்ந்து கொண்டது. வாள் இருக்க வீரர் படை விழித்து நிற்க அந்த வேல்விழியால் எங்கே போனாள்? மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.